கௌச என்னடி என்ன யாரு கொடுத்தா? இதுயா 80 தேங்காய் அரைச்சி எவ்வளவு பெரிய தேங்காய் ஊட்டிட்டு இருக்கிய? பொரிச்சிருவியா? நான் உரிக்கல, நீங்க உன்னை மாதிரி இருந்தா நீ எப்படி அரைச்சி விட்டு சாம்பார் வைக்கிறோம் நாங்க எங்க வீட்டுல. கேரளா ஸ்டைல் சாம்பார். ஓணம் வேற வரப்போகுது, அதனால என்ன பண்ண போற? இப்ப தேங்காய் அரைச்சு அதை ஊத்த போறேன். இது சாம்பார் இல்லையா? ஆமா. சரி, தேங்காய், சீரகம், 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு ஊத்தணும். தாளிச்சதுக்கு அப்புறம். என்னடி சொல்ற? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். என்ன வர வர புதுசா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா இருக்கும் பாரு, நீ வேணா. சரியா? சரி சரி, நல்லா இருந்தா சரி தானே. நல்லா இருந்தா சரி தானே. ஆமா, நல்லா இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்குமே. நீ நல்லா இருந்தா யாரும் இது பண்ணுவா. சரி சரி, நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குன? நைட்டு நான் தூங்குறது 3 மணி ஆயிப்போச்சுப்பா. ஆமா, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தன் வந்தாண்டி. யாரு? பேரு ஏதோ ராவின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு கிறுக்கு சைக்கோ பிடிச்சாத்தாய். நான் பின்னாடி பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் அதோட எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் மல்லு வந்துச்சு. மல்லுக்கு அப்புறம் வந்து சஞ்சின்னு ஒருத்தன் வந்தாங்க. சஞ்சியா? ஆமா, சஞ்சி. அவங்க வந்து அடுத்து மாப்பிள்ள தனுசு, சாயிலு எல்லாம் வந்துட்டாங்க. ஓட்டெல்லாம் அப்படி செஞ்சுட்டாங்க. அப்ப இன்னொருத்த வந்து அடி ஏன் கேக்குற, நேத்துனா மல்லுக்கு விரட்டி விட்டுருச்சு எல்லாத்தையுமே. மல்லுவா? அப்புறம் போல கௌசமிய அவன் 2-3 ஐடியில வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதோட சரின்ட்டு அப்புறம் மணி 3 ஆயிடுச்சு. சரி, இதோட எண்டு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே எண்டு கொடுத்துறாங்க. அதோட எண்டை கொடுத்துட்டு கிளம்பி கரெக்டா நேற்று 3 மணி ஆயிடுச்சு முடிக்க. சரி சரி, நியூஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆனா அவர்ஸ் கம்மி. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. என்னமா நீ சுடுதா? இந்த அப்பாட்ட போய் நில்லு போ. சரி, இப்ப என்ன தேங்காய் உரிச்சு தரவா? ஆமா, உரிச்சு தந்துரு. உரிச்சு வர முடிய கீரி தந்துரு. என்ன நான் எல்லாத்தையும் இங்க வரு. கீரிதா இப்படி கீரி தானே இதுன்றது மிஷின்ல இது வச்சு. நீ என்ன பண்ண போற? அவ்வளவுதானே, எல்லாத்தையும் அரைச்சிட்டு எல்லாம் சாம்பார் சரி, அப்பா நீ உடைச்சு மட்டும் கொடுப்போம். இந்த அடுத்து வந்து கீரை சொல்ல மறந்துட்டேன். சாம்பார் கீரை. இது வந்து இதுக்கு பேர் என்னமான முருங்கைக்கீரை தாண்டி. முருங்கைக்கீரை. இதுக்கு டிஷ் பேர் என்னது? டிஷ் பேரா? சரி சரி, நான் கூட வேற என்ன நினைச்சிட்டேன். ஏதோ ஒண்ணு இல்ல, மறந்து. இதுவும் கேரளா ஸ்டைல். ஏதோ சாப்பிடுற மாதிரி வச்சிரு, இல்ல அடி உரிச்சிருங்க. சரிப்பா சரிப்பா, வேஸ்ட் பண்ணிடாத இருக்க மணி பஸ்ல. சரி, நல்ல பேர். ஐயோ கடவுளே, நல்லா இருக்கு கீரை, நல்லா இருக்கு. சரி, ஒண்ணும் இல்ல, போயிட்டு அப்புறம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா யூடியூப்ல சொல்லு. சரி, மறந்துட்டேனே. நல்லா முரட்டு தேங்காய் இருக்குடி. தேங்காய் சரண தேங்காய். ஆனா தென்னை மரத்துக்கு வச்சோம் அபாரமா இருக்கும். ஆனா உள்ள தேங்காய் அத்தை தண்டி இருக்குன்னு தெரியல. ஆமா, பாத்துட்டு நம்ம முன்னாடி ஓரளவு பெருசா தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. தண்ணி நல்லா ஆடுது, பெருசாவே இருக்கும். கரெக்டா அந்த தேங்காய் போய் வாங்கிட முடியல. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? நான் ஃப்ரீயானா இல்ல. இன்னைக்கு காமெடி எடுப்பேன் சொல்லிட்டு ப்ளீஸ். காமெடி எடு. வீடு இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடி நிறைய எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துட்டா போச்சு. எடுத்துருவோம். நீங்க காமெடியும் போடுவோம். சரிடி, நீ பார்த்து என்ன பார்த்து பண்ணு. அப்புறம் ரெடி பண்ணிட்டியா? இதை வைக்கிறோம்னு கெடுத்து விட்டுறாத குழம்ப. கெடுக்கலாம் மாட்டேன், உனக்காக நான் பண்றேன். ஓணம் வேற வருது, ஓணம் சத்யா பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணு. அப்படின்னா என்ன சொல்லு. தெரியலடி, எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா என்ன நீ கேட்கணும்ல. அப்படியா? டிஃபரெண்டா இருக்கும். அவியல், சாம்பார், பாயாசம், அப்பளம், பீட்ரூட், முட்டைக்கோசு, என்னென்னமோ இருக்கும், நிறைய இருக்கும். வாழை இலையே நிறைஞ்சிருக்கும். போட்டுருவோமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். யார் நீங்க பண்ணி நீங்க பண்ண முடிய?
நீ இந்த ஒரு சாம்பார் இது பண்றதுக்கே நீங்க மதியம் 12 மணி லேட் ஆகுது. நார்மலா நான் சீக்கிரம் பண்ண மாட்டேனா? சீக்கிரம் பண்ண மாட்டீங்க. சீக்கிரம் எந்திரிச்சு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பு விட்டுரு. கேஸ்ல செஞ்சா சீக்கிரம் பண்ண மாட்டேனா? அடுப்புலயும் சீக்கிரம் ஆக்கிடுவா கௌஸ். அடுப்புல தான் இந்த பக்கத்துல இருந்தா ஆக்குறாங்க. சரி நான் அடுப்புல கூட்டணும், வைக்கணும், தண்ணி உரிக்கணும். காலைல எந்திரி சீக்கிரம். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. 4 மணிக்கு எந்திரிக்கணும். என்ன நீ எந்திரிப்படா. இதுக்கு உள்ளவங்க எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு தாண்டி எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு வாச கூட்டி சாணி தொலைச்சு எல்லாம் முயற்சிக்கிறேன். ஆடுறீங்க. நாளைக்கு முயற்சிக்கிறேன்னு சொன்னேன், எந்திரிக்கிறேன்னு சொல்லல. சரி சரி ஓகேவா?